கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் வேதாகம இந்த வகுப்புகள் நடத்துவதற்கு, இந்த பிபிஎஸ் நடத்துவதற்கு காணிக்கை கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் என்னுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது சரியில்லாமல் இருக்கிறது என்று. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுகிறது, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் என்றார். அவர் சொன்னது போல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் அவருக்கு காணிக்கையை கொடுத்தேன். இன்னொரு ஊழியக்காரருக்கும் என்னை பற்றி தெரியும். அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், உங்களிடத்தில் பிபிஎஸ் நடத்துவதற்கு காணிக்கையை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் உங்கள் நிலைமை சரியில்லை, அடுத்த வருடம் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னார். நீங்கள் பாருங்களேன், ஒருவருடைய சிந்தை அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்பதாக இருக்கிறது. இன்னொருவருடைய சிந்தை அடுத்த வருடம் பார்த்துக்கொள்ளாமல் என்று இருக்கிறது. நீங்கள் அப்படி ஏதாகிலும் சிந்தை கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து? அப்படியானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற மாட்டார் என்கிற சிந்தையுடையவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அற்புதத்தை காண மாட்டீர்கள். பிரச்சனைகளை பார்க்காமல் தேவனால் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரச்சனைகளை நோக்காதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஆசையோ அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தையுடையவராக இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய எதிர்மறையான காரியங்களை குறித்து நீங்கள் வேறு விதமான சிந்தை கொண்டிருப்பீர்களானால் உங்கள் சிந்தை தான் தேவனுடைய அற்புதத்தை உங்களிடத்திலிருந்து தள்ளி வைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருவருடைய சிந்தை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல உங்களுடைய சிந்தை நேர்மறையான சிந்தையுடையவர்களாக இருப்பீர்களானால் இன்னொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய என்ன ஆசையோ அவைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னவென்றால், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் ஆசைகளையும் அதே போல சந்திக்கிறவராயிருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளையானால் அவர் அபிதமான சிந்தை கொண்டுதான் இருக்கிறார். அவரிடத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாக அதை தருகிறவராக இருப்பார். ஆமென். நீங்கள் சாமியாரின் மனநிலையில் உங்கள் தேவைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள்.